காஸ்டிங் கம்ப்ரைஸ் ஆயிருக்கோ அதெல்லாம் வந்து ப்ராசஸ் காஸ்டிங்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ நேத்திக்கு வந்து வி ஸ்டார்டட் வித் அன் illustration. அஸ்வினி, ஸ்ரேயா, விஜயலக்ஷ்மி, குட் ஈவினிங். குட் ஈவினிங் கண்ணா. குட் ஈவினிங்மா. ஸோ இப்போ நான் ஷேர் பண்ணுறது வந்து ப்ராசஸ் காஸ்டிங்கோடது. ஓகே, ப்ராசஸ் காஸ்டிங்கோடது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஒரு ஆயில் இருக்குன்னா, ஒரு நல்லெண்ணெய் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா the raw material வந்து whatever we have to feed into the processes for நல்லெண்ணெய் is கருப்பெட்டி அண்ட் எள்ளு. இதுதான் ரா மெட்டீரியல். ஸோ அது ஒரு ப்ராசஸ் போய் அடுத்த ப்ராசஸ் போய் அடுத்த ப்ராசஸ் போய் ப்ராசஸ் த்ரீல யூ வில் கெட் அ ஃபினிஷ் ப்ராடக்டா. இந்த ஃப்ளோ ஆஃப் ப்ராசஸில் என்னெல்லாம் அக்கௌண்டிங் இன்வால்வ்டு அப்படின்னு பார்க்க போகிறது தான் ப்ராசஸ் காஸ்டிங். ஓகேவா? அது நேற்றுக்கு இன்ட்ரடக்ஷன் எடுத்தேன், இன்னைக்கு இந்த சம்முக்கு போகிறேன். நேற்றுக்கு ஒரு சம் போட்டேன். ஆக்சுவலாக 860 யூனிட்ஸு ஆக்சுவலாக அவுட்புட்டு. ஆக்சுவல் லாஸ் வந்து 140 யூனிட்ஸ். நார்மல் லாஸ் ஜென்ரலாக 10%ன்னு சொல்கிறாங்க. அப்போது 1000 யூனிட்டு மொத்தமாக இன்புட்டு, அதில் 100 there is 1000 into 10% வந்து 100, ரிமைனிங் 900. இப்போ 900 யூனிட்ஸ் வந்து நம்ம ஆக்சுவலாக நினைக்கிறோம், ஆனால் அவங்க சொல்கிறது எவ்வளோனா 860 யூனிட்ஸ். ஆயிஷா, ஆயிஷா குட் ஈவினிங் கண்ணா. ஸோ 860 யூனிட்ஸ். ஸோ 900 யூனிட்ஸ் வந்து 4500னா ஒரு யூனிட் பார்த்தோன்னா 5 ரூபா பர் யூனிட். இப்போது இவங்க சொல்கிற இந்த அமௌண்ட் ஆஃப் நம்மளுக்கு நார்மலாக எவ்வளோ லாஸ் வரும்? 100 யூனிட் தான் வரும். ஆனால் இந்த சம்மில் பார்த்தோன்னா 140. எப்போ என்னோட நார்மல் நான் நினச்சதை விட லாஸ் ஜாஸ்தியாகிடுதோ அந்த சினாரியோ பேர் அப்நார்மல் லாஸ். நான் நினச்ச விட லாஸ் கம்மியாகிடுதோ அந்த சினாரியோ பேர் அப்நார்மல் கெய்னர். நார்மல் லாஸ்ன்றது என்னால் அவாய்டே பண்ண முடியாது. அந்த 3 வேர்டுக்கும் டெர்மினாலஜி வந்து நேற்றுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போது நார்மல் லாஸ்க்கு வந்து எப்போவுமே காஸ்ட் அசைன் பண்ணவே மாட்டாங்க. ஓகே, ஸோ அவுட்புட் எப்படி 860 into 5 4300. நார்மல் லாஸ் கிடையாது. அப்நார்மல் லாஸ் எவ்வளோ இருக்கு? 200. 200ன்றது பேசிக்காக இந்த ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபானா 40 யூனிட்டுக்கு 200 ரூபாய். ஸோ 4500 இஸ் மை டோட்டல் காஸ்ட் ஆஃப் அவுட்புட். இப்படி தான் பேசிக் சிம்பிள் ப்ராப்ளம், டைப் 1 ப்ராப்ளம், எம்சிக்யூ. அப்புறம் செல்வா, ஆயிஷா, டிசம்பர் மந்த் நீங்கள் எழுதும்போது அந்த மாதிரி எழுதும்போது எம்சிக்யூ பேங்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டியூட்டில். உங்களுக்கு சொன்னேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, விஜயலக்ஷ்மிக்கெலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஞாபகமாக இருக்கு. அந்த எம்சிக்யூ படித்தாலே 30 மார்க்ஸ் வாங்கிடலாமா எல்லா பேப்பர்ஸ்லையுமே, போத் ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2. ஃபஸ்ட்டு கம் சினாரியோ 25 மார்க்ஸ் வாங்கிடலாமா. ஓகேவா? ஸோ அதனால் அது வந்து உங்ககிட்ட அப்டேட் பண்ணேன். மித்ராக்கு ஆல்ரெடி தெரியும், விஜயலக்ஷ்மி அவங்க கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு அந்த பேட்ச்க்கு. பட் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ அதனால தான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எம்சிக்யூ பேங்க்னு ஒன்று போட்டிருக்காங்க இன்ஸ்டியூட்டில். நான் திருப்பி வேணால் அதை போடுறேன். அதில் இருக்கிற எம்சிக்யூஸ் மட்டும் படித்தாலே யூ கேன் வெரி வெல் ஸ்கோர். ஒவ்வொரு பேப்பரில் 30 மார்க், 15 into 2, மினிமம் 25 மார்க் வாங்கிடலாம். ஸோ அப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இன்னொரு 25 மார்க்குக்கு தான். புரியுதா? இப்போ வந்து சிடபிள்யூஎஸ் நிறைய வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் அக்கார்டிங்லி பிளான் பண்ணிக்கோங்க. அது ஒரு குட்டி குட்டி புக்லெட் மாதிரி போட்டிருக்காங்க எம்சிக்யூஸ் மட்டும். ஒரு 110 இருக்குங்கண்ணா ஒரு சப்ஜெக்ட்டுக்கும். ஓகேவா? ஸோ அதை கரைச்சி குடிச்சிட்டிங்கன்னா 25 to 30 மார்க் கண்டிப்பாக வாங்கலாம். ஓகேவா அஸ்வினி, விஜயலக்ஷ்மி? என்னம்மா? சூப்பர் செல்லம். ஆ, ஸோ அதனால் நீங்கள் இப்போது டிசம்பரில் எழுத போகிறதா இருந்தால் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த எம்சிக்யூ மட்டும் தரவு பண்ணிவிடுங்க, அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஸ்லோவாக உங்களுக்கு இது இருக்கும். நம்ம ஜூனில் எழுத போகிறவங்களுக்குலாம் எம்சிக்யூவோட லிங்க் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இல்லைனா திருப்பி போடுறேன். ஒர்க் ஷீட்ஸும் போடுறேன். ஓகேவா? இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக கிராக் அவுட் பண்ணலாம் வித் லாட் ஆஃப் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வி ஆர் ஒர்க்கிங் அவுட். அந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறது, ஹோம்ஒர்க் அட்டன் பண்ணுறது, இது ப்ளஸ் அந்த எம்சிக்யூஸு, அப்புறம் ரிவிஷன் நான் கொடுக்க போகிறது, இதெல்லாம் கம்பைன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்துகிட்டு வர முடியும். சரியா? ப்ளஸ் யுவர்
எஃபர்ட்ஸ் அண்ட் டெடிகேஷன் அது மேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு காம்போவா பண்ணணும்னா நல்ல அவுட்கம் வரும். இது இந்த நியூ சிலபஸ்க்கு எடுத்துன்னு வந்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனால அவைல் பண்ணிக்கோங்க. இப்போ 920 யூனிட்ஸ் ஒருவேளை அவுட்புட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து அவுட்புட் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா 920 யூனிட்ஸ்க்கு வந்து அவங்க சொல்ற லாஸ் வந்து 80 யூனிட். சரியா? இப்ப நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. ஆக்சுவல் லாஸ், நார்மல் லாஸ் எப்பவுமே ஒரு கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னா 10% அந்த மாதிரி குவான்டிஃபை பண்ணுவான். 100 ரூபாய் தான் நார்மல் லாஸ் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆனா என்னோட ஆக்சுவல் லாஸ் அதையும் விட கம்மினா தட் இஸ் த சினாரியோ ஆஃப் அப்நார்மல் கெயின். இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரியுதா? நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா பார்த்துக்கோங்க. சி எஸ்டிமேட்டட்னா நான் நினைக்கிறது, ஆக்சுவல் லாஸ்லாம் நடக்கிறது. நான் நினைக்கிறதுக்கும் நடக்கிறதுக்குமான டிஃபரன்ஸ் தான் அப்நார்மல் லாஸும் அப்நார்மல் கெயினும் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப பாருங்க செல்லம், எல்லாருக்கும் சொல்றேன். எஸ்டிமேட்டட் நார்மல் லாஸ் 100, ஆக்சுவல் லாஸ் ஆக்சுவல் லாஸ் வந்து 200. அப்போ என்னோட நார்மல் லாஸ் விட, ஸோ எஸ்டிமேட்டட் நார்மல் லாஸ் மைனஸ் ஆக்சுவல் லாஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது அது பேர் என்ன? அப்ப இது என்னன்னா அப்நார்மல் லாஸ். அதே மாதிரி எஸ்டிமேட்டட் நார்மல் லாஸ் இந்த மாதிரி சினாரியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 200, இது 100 தான் இருக்குன்னா இதுக்கு பேர் என்ன? அப்நார்மல் கெயின். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? அதான் இங்க அப்நார்மல் கெயின் 20 ரூபா வந்திருக்கு. அப்போ காஸ்ட் இன்கர்ட் வந்து 5 per யூனிட், அதே தான். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இங்க கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க்குன்னு இருக்கான். நார்மல் லாஸ்க்கு எந்த ஷேர் ஆஃப் காஸ்ட் கிடையாது. காஸ்ட்ன்றது இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெக்டட் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட். அப்நார்மல் லாஸ்ன்றது இட்ஸ் ரிட்டன் ஆஃப் டு த இன்கம் ஸ்டேட்மெண்ட் via அப்நார்மல் லாஸ் அக்கவுண்ட். அப்நார்மல் கெயின்ன்றது when your expected losses, நார்மல் லாஸ் இஸ் லெஸ் than your expected loss, அது வந்து அப்நார்மல் கெயின். ஸோ அக்கார்டிங்காக அந்த 4 பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. 920 யூனிட்ஸ்க்கு இங்கே போட்டிருக்கேன் 20 அப்நார்மல் கெயின். அதே மாதிரி ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபாய். அப்போ 920 into 5 4600. அப்நார்மல் கெயின் வந்து 20 into 5 100, ஸோ 4500. ஸோ ப்ராசஸ் காஸ்ட்ல டூ காஸ்ட். சி ப்ராசஸ் காஸ்ட் இஸ் அகெயின் யுவர், இப்போ ப்ராசஸ் காஸ்டிங் வந்து இங்கே ஒரு காஸ்டிங்ல நேற்றுக்கு ஸ்டெப்ஸ் பார்த்தோம். ஆல் யுவர் மெட்டீரியல்ஸ், வேஜஸ், ஓவர்ஹெட்ஸ், அப்நார்மல் கெயின் எவ்ரிதிங் வில் பி ஆஃப் யுவர் டெபிட் சைட் அண்ட் யுவர் நார்மல் லாஸ், யுவர் ஒரு அதாவது ஆப் வந்து சேல் பண்ணிருக்காங்கன்னா அது எல்லாமே வில் கம் இன் தி ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? செல்வா பேஜ் நம்பர் மட்டும் சொல்லுங்க செல்வா. யாராவது செல்வா, மித்ரா, யாராவது? ஸ்ரேயா, ஆயிஷா, அஸ்வினி.
இங்க பாருங்க செல்லம். Left hand side, debit side, we record the inputs to the process and cost of these inputs. Right hand side, we record what happens to the inputs. இது we record the inputs. Right hand side வந்து what happens to the inputs. So some of the inputs might be converted to finished goods. Some of the material might evaporate. அதை ரெக்கார்ட் பண்ணோம் அதெல்லாம். So the objective is to work out the cost of each process, transfer the same to the subsequent process, and finally ascertain the total cost of production. Okay வா? இதான் அதோட high level introduction. So two cost by normal loss. See அந்த இங்க என்ன நம்ம ஃபீட் பண்றோம்ன்றது வரும். ஓகேவா? இந்த சைடு வந்து என்ன நடக்க போறதுன்றத நம்ம இங்க போடுறோம். ஓகேவா? அப்நார்மல் லாஸ் அக்கவுண்ட் அது ரிமைனிங் இருக்கிறது P&L போயிடும். illustration 24. புது புக்லயே illustration 24 தானா? நம்பர் மாறுதா? So product passes through three process ABC. The details of expenses incurred on three process during the year 2023 இவ்வளோ. இப்போ வந்து ப்ராசஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சன்ட்ரி மெட்டீரியல்ஸ், டைரக்ட் லேபர் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் 80,000, இது 50,000. தீஸ் ஆர் நாட் அலக்கபிள் டு ப்ராசஸ். அவுட்புட் ஒரு இதோட அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏயோட அவுட்புட் வந்து 9,300, பியோட அவுட்புட் வந்து 5,400, சியோட வந்து 2,100. 2/3 of output of process A and 1/2 of the output of process B was passed on to the next process and balance was sold. அப்படின்னா என்னன்னா, see ஒரு ப்ராசஸ் ஒன்ல இருக்கிற அவுட்புட்டை நான் மொத்தமா அடுத்த ப்ராசஸ்ல எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை அந்த மொத்தமா அடுத்த ப்ராசஸ்ல எடுத்துட்டு போனோம்னா அது அடுத்த ப்ராசஸோட இன்புட் ஆகும். ஓகேவா? சாரி, இன்புட் ஆகும். ஆனா இந்த எப்போ நான் ஒரு ப்ராசஸ் ஒன்னோட ஃபினிஷ்டு கூட பாதி அடுத்த யூனிட்டுக்கு எடுத்துட்டு போய் பாதி வந்து செல் பண்றேனோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எஃபெக்ட் எடுத்துக்கணும். ஓகேவா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஏ. ப்ராசஸ் ஏல என்ன? யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ்டு 10,000. இந்த காலம் இப்படி தான் போடணும். பர்டிகுலர்ஸ் யூனிட்ஸ் ரேட் அமௌண்ட், பர்டிகுலர்ஸ் யூனிட்ஸ் ரேட் அமௌண்ட். ஃபர்ஸ்ட் இந்த சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறம் இப்போ போட்டு காமிக்கிறேன். டீட்டெயில்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு குட்டி டேப்லர் காலம்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கண்ணா ஸோ ஏ ப்ராசஸில் எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? 10,000 யூனிட்ஸ் அட் த ரேட் ஆஃப் ஒரு யூனிட்டுக்கு 100. ஸோ 100ல் இந்த ரேட் போட்டுக்கோங்க. அப்புறம் 10 lakhs. சன்ட்ரி மெட்டீரியல்ஸ் 10,000, லேபர் 30,000, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 6,000. ஸோ இங்கே எல்லா எக்ஸ்பென்சஸ் இன்கார்பரேட் பண்ணிட்டோம். கரெக்டா? இதுலேருந்து என்ன அவுட்கமாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா நார்மல் லாஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? நார்மல் லாஸ் 5% சொல்லியிருக்காங்க. அப்போ 10,000ல 5% வில் பி 500. அதில் நார்மல் லாஸ் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு யூனிட்டுக்கு 2 பான் சேல் ஆகிறதாம் இன்ட்டு 2,000. ஜென்ரலாக நார்மல் லாஸ் வந்து does not have any value, but in few circumstances if value is there we will have to incorporate the rate and do it. By abnormal loss அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
10,000 யூனிட்டுக்கு 5% லாஸ்க்கு 500 நார்மல் லாஸ். அப்போ 9,500 எனக்கு ரிமைனிங். ஆனா இந்த சம்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா 9,300 தானே ஆக்சுவலா ப்ரொடக்ஷன் சொல்றாங்க. அப்போ நான் எதிர்பார்த்தது 9,500, ஆனா எனக்கு வந்த அவுட்புட் எவ்வளோ? 9,300. அப்போ வந்து இது அப்நார்மல் லாஸ் இல்லையா? அது 200. அதை தான் இந்த அப்நார்மல் லாஸ் 200 யூனிட்ஸ்ல போட்டிருக்கோம். பிளஸ் அது 10,000 யூனிட்ஸ்ல 5% நார்மல் லாஸ். ஸோ ரிமைனிங் இருக்கிறது நான் 500 நார்மல் லாஸ் போக 9,500 யூனிட்ஸ் எனக்கு வந்து அவுட்புட்னு நான் நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக சம்பளம் கொடுக்குற அவுட்புட் வந்து 9,300 தான் ஆக்சுவலாக அவுட்புட் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே. இது 93,000 9,300 மாற்றிக்கோங்க. அப்போது நான் நினச்சது 9,500 யூனிட்ஸ், ஆனால் எனக்கு வந்த அவுட்புட் எவ்வளோ? 9,300. அப்போனா 200 யூனிட் அப்நார்மல் லாஸ் தான் இருக்கு. அதான் இந்த 200 யூனிட் தான் இங்கே அப்நார்மல் லாஸாக காமிக்கிறாங்க. புரியுதா செல்வா? ஓகே. ஸோ இதுதான் வந்து 200. அப்புறம் பை அவுட்புட் வந்து வாட் எவர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராசஸ் பி. சாரி சாரி சாரி, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன் 2/3 ஆஃப் தி அவுட்புட், 2/3 ஆஃப் தி அவுட்புட் ப்ராசஸியோட அவுட்புட் என்ன? 9,300 இல்லையா? அதில் 2/3 எவ்வளோ? 6,200. 6,200 என்ன பண்ணுறாங்க? நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஆனால் ரிமைனிங் இது என்ன பண்ணுறாங்க? 9,300, 2,000, 6,200, இது 3,100 வந்து they are selling it. Balance was sold. அதனால buy output transfer to process B 6,200, moving to process B. இது என்னங்கிறது 3,200 sold. So 6,200 வந்து output transfer to process B, 2 P&L வந்து 3,100. இப்போ இந்த 110 எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுவோம். அந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பேலன்ஸ் பண்ணும்போது we'll get this figure. இப்போ இந்த சம் போடலாம். இப்போ பாருங்க, யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் வந்து 10,000. ரேட் என்ன சொல்லியிருக்காங்க? அந்த அமௌண்ட் 100 per unit. So 100. So this into this will give you 10 lakhs. Sundry materials எவ்வளோ சொல்லியிருக்காங்க சம்ல? 10,000, 30,000, 6,000. 10,000, 30,000, 6,000. By normal loss என்ன? 5%. இப்போ 10,000 into 5%. 500. இது எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க? நார்மல் லாஸ் 2 ரூபாய் பர் யூனிட்டுக்கு விற்கிறாங்க. பை அப்நார்மல் லாஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்நார்மல் லாஸ் 200. ஓகேவா? இப்போ இது இப்படியே வச்சுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. இப்போ கால்குலேஷன் பண்ணோம் காஸ்ட் பர் யூனிட்டுக்கு. என்னன்னு கால்குலேஷன் பண்ணணும்னா, இது எல்லாமே வாட் எவர் இட் கம்ஸ். இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ 10,000, 30,000 அண்ட் 6,000 இல்லையா? சரி. ஸோ 10,46,000 இதை மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ? 10 lakh this minus this பண்ணோம்னா
10 lakh 46,000 minus 1000 divided by 10,000 minus 500. That இப்போதைக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா இது calculation இல்ல. So 10,000 minus 500. அப்போ 10 lakhs 46,000 minus 1000. So 10,000 minus 500. This divided by this. ஸோ எவ்வளோ ரூபா 110 ரூபா. அப்போ பர் யூனிட் எவ்வளோ 110 ரூபா எல்லாத்துக்கும் வந்துடும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் எல்லாத்தையும் 110 ரூபாயில் வந்து வேல்யூவேஷன் பண்ணுறேன். நான் வீக்கு வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேனே 1200. அப்நார்மல் லாஸ் எவ்வளோ 200. பிஎன்டல்ல அப்போ மொத்தமாக எனக்கு 9,300ல 6200 நான் சேல் பண்ணுறேன். அப்போ திஸ் போட்டானா லாஸ் இல்லை, சேல் பண்ணுறேன். இவங்க இங்கே சொல்கிறாங்க செல்வா, 2/3 of the output of process A was passed on to next process. அப்போ 9,300 2/3 வந்து 6,200. ரிமைனிங் சோல்டு எவ்வளோ 3,100. சேல் பண்ணிட்டாங்க. இது இருக்கே அண்ட் பேலன்ஸ் வாஸ் சோல்டு. பிஎன்டல்ல தான் நம்ம இதில் தானே காமிப்போம். சேல்ஸ் வந்து சேல்ஸோட இம்பாக்ட்லாம் எண்ட் ஆஃப் த டே நாமினல் அக்கௌண்ட்டுக்கு தானே போகும் கண்ணா. அதனால பிஎன்டல்க்கு மூவ் பண்ணுறோம் நம்ம. ஆமாம், அது இந்த ப்ராசஸ் காஸ்டிங் பண்ணுறாங்க இல்லையா, ஏ ஓட கம்பெனியோட ஃபைனல் ட்ரேடிங் பிஎன்டல்ல இந்த அமௌண்ட் போகும். சேல்ஸ் 3,41,000 சேல்ஸில் போய் உட்காந்துக்கும் பை சேல்ஸ்னு. இது ப்ராசஸ் காஸ்டிங்கோடது. இந்தோட இந்த சேல் பார்ட் நம்பர் இதே கம்பெனியோட ட்ரேடிங் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் போடுவாங்கல்ல, அதுல ட்ரேடிங்ல பை சேல்ஸ்னு இந்த நம்பர் உட்காந்துக்கும். நம்ம இங்க கொடுக்குற வேல்யூ வந்து ஒரு சின்ன, அதாவது இந்த பூமி இருக்கு செல்வா, அந்த பூமியில ஒரு டாட் ஒர்க்கு ப்ராசஸ் காஸ்டிங். அந்த டாட் ஒர்க்கை தவிர தே ப்ரிப்பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டு, அப்புறம் அது என்னது பிஎன்எல் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ இந்த சேல் கிட்ட அது போயிடும். இப்போ சேலை பற்றி சேல் யூனிட்ஸ் பற்றி நம்ம கவலையப்பட மாட்டோம். நம்ம கவலை எல்லாம் என்னது, இருக்கிற யூனிட்டை நான் அடுத்த ப்ராசஸ்க்கு எடுத்துன்னு போகிற ரொட்டேஷனுக்கு எனக்கு என்ன ப்ராசஸ் ஆகுறதுன்றத மட்டும்தான் என்னோட கவலையே. ஓகேவா? ஸோ அதனால அது வந்து பை பிஎன்எல்ல கொண்டு போயிடும். ஸோ இப்போ இது பண்ணோம்னா this into this, this into this, this into this. So 10,000, 10,46,000, இங்கேயும் 10,46,000, 10,000. ஸோ இது முடிச்சிட்டோமா? இப்போ 110 ரூபாய் எடுத்தா இப்போ இந்த பார்ட் இருக்குல்ல, இவங்க இங்க போவாங்க அடுத்த இதுக்கு. the output of one process becomes the input of other process. ஸோ இங்க மூவ் ஆகி ப்ராசஸ் B ஓட சண்டரி மெட்டீரியல் எவ்வளோ 15,000, 80,000, 18,150. ஸோ அதான் சண்டரி மெட்டீரியல் 15,000, 18,000, 18,150. இப்போ இங்கே வந்து ப்ராசஸ் 2 ஓட இது பார்க்கலாம். 6,200 இன்புட்டாக வருது. அவங்க சம்ல சொல்லியிருக்கிறது 15% வந்து நார்மல் லாஸ். அப்போ நான் எவ்வளோ நார்மல் லாஸ் எதிர்பார்க்கலாம்? 930 நார்மல் லாஸ் எதிர்பார்க்கலாம். ஆனா அவங்களோட அதை தவிர வேற ஏதாவது ஃபீட் ஆகுதா? இல்ல. ஸோ அப்போ என்னோட ரிமைனிங் யூனிட்ஸ் எவ்வளோ இருக்கும்? 5,270. ப்ராசஸ் 2 ஓட ஆக்சுவல் யூனிட்ஸ் எவ்வளோ 5,400. 5,270 நான் எதிர்பார்த்தேன். ஆனா எனக்கு எவ்வளோ கிடைச்சது? 5,400 கிடைச்சது. அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு? அப்நார்மல் கெயின் ஆஃப் 130. ஓகேவா? ஸோ அப்நார்மல் கெயின் 130 வரும்போது ப்ராசஸ் பி அதே மாதிரி தான். நார்மல் லாஸ் 930 இன்ட்டு 5
5 எப்படி வந்துன்னா சம்பளம் கொடுத்துருக்காங்க 5 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு. ஸோ இதுக்கும் அதே மாதிரி வரும். இப்போ இப்போ இதெல்லாம் இருக்காது. இப்போ நான் பேலன்ஸ் பண்றேன். 79 730 560. இப்போ அதே மாதிரி. ஸோ காஸ்ட் பர் யூனிட் இஸ் ஈக்குவல் டு 795150 minus 4650 divided by அப்போ 795150 minus 4. ஸோ 150 ரூபா எடுத்துக்கலாம். சரியா? அதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க 150 ரூபா மாதிரி. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட், ஒன் ஹாஃப் ஆஃப் த அவுட்புட் ஆஃப் ப்ராசஸ் பி வந்து என்ன பண்றாங்க? இப்போ ப்ராசஸ் ஏ முடிஞ்சிடுச்சா? ப்ராசஸ் பி பார்த்தீங்கன்னா 5400 யூனிட்டா, ஹாஃப் ஹாஃப் என்ன பண்றாங்க? டு நெக்ஸ்ட் ப்ராசஸ். அப்பனா இவங்கள டிவைடட் பை 2. இப்போ ரிமைனிங் எவ்வளோ? திஸ் மைனஸ் திஸ். ஓகேவா? இதுதான் வந்து சோல்டு. அப்பனா என்ட்ரி எப்படி வரும்? 2700 இன்டூ இன்டூ 150, 2700 in 150, 4,500,000. இப்போ இந்த இடத்துல அப்நார்மல் கெயின் வந்து கிட்டத்தட்ட 130 யூனிட்ஸ் அப்நார்மல் கெயின். ஸோ 150 போட்டோன்னா this into this will give you 19,500. ஓகே. ஆமா ஆமா. ஃப்ளோ கரெக்ட் கண்ணா. ஆமா, ஒரே ரேட் எடுத்துக்கணும். நம்ம கேஸ்ல அப்படிதான் சொல்லியிருக்காங்க கண்ணா. அப்நார்மல் லாஸ், அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராசஸ் பி, சேலு, அப்னர். ஆமா, கேஸ்ல வந்து ஒரே வேல்யூவேஷன் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒருவேளை நான் வந்து சேல் வேல்யூ வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நார்மல் லாஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. ஆமா, அதெல்லாம் கிளீனா கொடுத்துருவாங்க செல்வா. ப்ராப்ளமே இருக்காது. ஆக்சுவலா நார்மல் லாஸ்க்கு வந்து வேல்யூவே வரவே வராது. இது வரவே வராது. இங்க சம்ல கொடுத்துருக்காங்கல்ல கண்ணா. இந்த சம்ல கொடுத்துருக்கறதுனால நம்ம போடுறோம். நீங்க அந்த இது பாத்தீங்கன்னா கூட நான் இங்க எக்ஸெப்ஷனா கொடுக்கறதுக்கு கேஸ் இருக்கு. 99% இங்க போட்டிருப்பேன் பாருங்க. நார்மல் லாஸ் வந்து நார்மல் லாஸ் இஸ் கிவன் நோ ஷேர் ஆஃப் காஸ்ட். இதுதான் வந்து 99% இப்படிதான் இருக்கும். ஏன்னா நார்மல் லாஸ்க்கு குவான்டிஃபிகேஷன் பண்ணவே முடியாது. நீங்க கூட ஞாபகம் இருக்கா செல்வா? கன்சைன்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த நார்மல் லாஸ்க்கு வந்து நம்ம வந்து ஆம், வரதுக்கு வந்து நம்ம குவான்டிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் கொடுக்கவே மாட்டோம், அசஸ் பண்ண முடியாது. ஆனா சம்ல ஒரு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படியும் ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா இப்படியும் நீ பண்ணணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறாங்களே தவிர ரியாலிட்டியில நார்மல் லாஸ்க்கு குவான்டிஃபிகேஷனே கிடையாது. ஓகே, இங்க கூட போட்டிருப்பாங்க. ஆ அதுதான் ஏதர் ஆமா ஆமா. சீமால வந்து கேஷ்ல கொடுத்துருக்காங்க.
எப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரொபோர்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட்ல இந்த நார்மல் லாஸ் பத்தி டீட்டெயில்டா படிப்போம் செல்வா. எப்படின்னா லைவா எனி ரியலிஸ்டிக் பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன் ஜீரோல தான் பண்ணுவாங்க நார்மல் லாஸ்க்கு. டிஸ்போசல் வேல்யூஸ்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு ஒரு பெரிய டீட்டெயில்டா ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நம்ம ஃபைனல்ல. ஸோ டிஸ்போசபிள் வேல்யூஸ் அப்படின்னா என்னன்னா, ஒருவேளை நான் அதாவது நார்மல் லாஸ் இருந்ததுன்னா அதை என்னால விற்க முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தேன்னா அந்த எந்த தோராயமா எந்த விலைக்கு நான் விற்பேன், அதான் அந்த டிஸ்போசபிள் வேல்யூஸ். இந்த டிஸ்போசல் வேல்யூஸ்க்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இப்போ வந்து என்ன சொல்றது, ஒரு லிக்விட் ப்ராடக்ட்னா அதுக்கு ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. செமி சாலிட் நார்மல் லாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி குவான்டிஃபிகேஷன். ஆனா ஹோலிஸ்டிக்கா பார்த்தோம்னா ஜென்ரலா வேல்யூட் அட் ஜீரோ தான். ஓகேவா செல்வா? ம். அந்த ஸ்கேஸ் வந்து நம்மளுக்கு ஒரு குட்டியே கொடுத்துருக்கான். அந்த கேஸ் புக் இவ்வளோ பெருசா இருக்கும் செல்வா. நாங்க படிக்கும்போது அந்த பேஜ் ஒரு ஒரு பேஜும் இன்னும் ஒரு ஒரு உன்னிப்பா இப்ப டிக்ஷனரி எப்படி இருக்கும், அண்ட் அதுக்கு ஒரு 4 ஆண்டு ஆண்டுக்கு ஒரு 4 மீனிங் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த சீமா அஃபிஷியல் டெர்மினாலஜி புக்கு ப்ளஸ் கேஸ்ன்னு சேர்த்து ஒரு புக் இருக்கும். இப்போ எல்லாமே பிடிஎஃப்ல வந்திருக்கு. ஆமா, லைப்ரரி கன்னிமலா லைப்ரரி தான் எங்களுக்கு ரெஃபர் பண்ண சொல்லுவாங்க செல்வா. ஏன்னா இன்ஸ்டியூட் எக்மோர் எங்களுக்கு பக்கத்துல, அங்கேருந்து கன்னிமலா இருக்கும். மேம் போய் எடுத்துன்னு வர சொல்லுவாங்க. பெரிய புக்கா இருக்கும், நாங்க போய் எடுத்துட்டு வருவோம். எடுத்துட்டு வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு ஒரு இதுக்கும் நார்மல் லாஸ் அப்படின்னா அதை பத்தி டீட்டெயில்டா, அட் டிஸ்போசல் வேல்யூனா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. உன்னிப்பா ரொம்ப டீட்டெயில்டா நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அது வந்து சீமா அஃபிஷியல் டெர்மினாலஜி, அதாவது அந்த காஸ்டிங் வேர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டிக்ஷனரி. புரியுறதா செல்வா உங்களுக்கு? ஆஹ் அதெல்லாம் கொஞ்சம் படிச்சு படிச்சு தான் படிக்கும் போது தான் கிளாரிட்டி இருக்கும். ஏன்னா எனக்கு சில வேர்ட்ஸ்லாம் புரியாது. சில வேர்ட்ஸ் நான் நிறைய வேர்ட்ஸுமே புரியாது ஆக்சுவலா. எங்களுக்கு வந்து அடையார் அண்ணா லைப்ரரியில கூட அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க இங்க சென்னையில செல்வா. கன்னிமராலையும் இருக்கு. கன்னிமரால எப்படின்னா இந்தியாலயே எந்த புக்கு வந்தாலும் irrespective ஆஃப் எனி ஃபீல்டு, அது வந்து அஸ்ட்ரானமியா இருக்கட்டும், இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் புக்கு ஒன் அந்த புக்கோட ஒன் ஆஃப் த எடிஷன் கன்னிமராக்கு வந்துரும் கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல என்ன சொல்றது நல்ல பிளேஸ் ஆக்சுவலா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன சொல்றது கேம் சேஞ்சர்னு வாங்கல. ஸோ அதெல்லாம் கன்னிமரா லைப்ரரிலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபோட கேம் சேஞ்சர். இல்லைன்னா அது வாங்க முடியாது செல்வா. அந்த காலத்துலயே அது 20,000 இருக்கும் நான் சொல்ற புக்கு. அப்பனா பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ பவர்ஃபுல் அது. ஸோ அஸ்வினி, விஜயலக்ஷ்மி, ஆயிஷா, அக்ஷயா, மித்ரா கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ம், அப்பா கிளாஸ். நீங்க உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா ஒண்ணு கன்னிமலா லைப்ரரிக்கு போங்க கண்ணா, இல்ல அடையார் அண்ணா லைப்ரரிக்கு போங்க. ஒரு வாட்டியாவது கோ அண்ட் விசிட் அண்ட் கம். சரியா? எதுக்கு நான் போக சொல்றேன்னா, அங்க போனீங்கன்னா ஒரு பெரிய மோட்டிவேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஆல்ரெடி நீங்களாம் மோட்டிவேட்டட் தான், செல்ஃப் மோட்டிவேட்டட். பெரிய மோட்டிவேஷன் கிரியேட் ஆகும். யாரை பார்த்தாலும் சிஏ சிடபிள்யூ சிஎஸ் படிக்கிறேன், இல்ல சிஏ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட், சிடபிள்யூ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட், அந்த எக்ஸம்ஷன் வச்சு இப்போ நான் சிஏ ஃபைனல் முடிக்க போறேன், இப்படிதான் பேசுவாங்க. ஸோ பயங்கர வைப் கொடுக்கும், பயங்கரமா கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஓகேவா? எனக்கு தெரியல மித்ராக்கும் செல்வாக்கும் கோயம்புத்தூர்ல லைப்ரரி இருக்கான்னு. பட் ஒருவேளை இங்க சென்னை வந்தீங்கன்னா டோன்ட் ஃபெயில் டு கோ டு தீஸ் டூ பிளேசஸ், அடையார் அண்ணா லைப்ரரி அண்ட் கன்னிமரா லைப்ரரி.
ஓகேவா? ம். இந்த மாரி நீங்க பிளேசஸ் போக போக தான் வைப் கிடைக்கும். சரியா? ஆ, பெரிய சேஞ்ச் கிடைக்கும். நீங்க உங்களுக்குள்ளே சேஞ்ச் ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப நம்மள மாரி ஸ்டூடண்ட்ஸ்லாம் ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாரிலாம் போகாம ஸோ ப்ராசஸ் பி வந்து முடிஞ்சிடுச்சா? ஓகே. ப்ராசஸ் சில வந்து அதே மாரி தான். இங்க 2700 இங்கேயும் 2700 ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதே மாதிரி பாருங்க கண்ணா. சன்ட்ரி மெட்டீரியல்ஸ் 5000, 65,000, 27,200, 5,000, 65,000, 27,200 இது வருது. இப்போ அதே மாதிரி இங்க பார்க்கலாமா? 2700ல 20% சொல்றாங்க 540. அதுல ரிமைனிங் யூனிட்ஸ் 2160. ஆனா ஆக்சுவல் அவுட்புட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா சம்ல 2100 தான் சொல்றாங்க. நான் எதிர்பார்த்ததை விட அவுட்புட் வந்து கம்மியா இருக்கு இல்லையா? 2160 நான் வந்து எதிர்பார்த்தேன். ஆக்சுவல் அவுட்புட் வந்து 2100 தான். அப்பனா என்ன அர்த்தம்? அது அப்நார்மல் லாஸ் 60. இந்த பக்கம் 60. ஸோ இங்க போட்டிருக்கேன் கமெண்ட்ல பார்த்துக்கோங்க. இங்க அப்நார்மல் லாஸ். அதே மாதிரி இந்த ஸ்டேஜ் 3லலாம் என்ன பண்ணணும்னா சன்ட்ரி மெட்டீரியல் தான் போட்டுட்டு நார்மல் லாஸோடது போட்டுட்டு அப்நார்மல் லாஸ் போட்டு அசிஷ் இங்க வந்து பிஎன்டெல்ன்ற கான்செப்ட்லாம் கிடையாது. இங்க கடைசி இதுல பிஎன்டெல் கான்செப்ட்லாம் வரவே வராது. ஜஸ்ட் அதாவது எப்படி சொல்றேன்னா இந்த 2100 இந்த சாரி இந்த 2/3 வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் இது பண்றாங்க இல்லையா? பேலன்ஸ் வாஸ் சோல்ட் அப்படின்றது இங்க ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அப்படின்றது வந்தது. ஆனா இந்த சம்ல அந்த ஃபினிஷ் ப்ராடக்ட்டும் சேல் அப்படின்னு சொன்னனால 2 பிஎன்டெல். சாரி சாரி. நான் போடுறேன் இந்த சம் ப்ராசஸ் சி. ஆமா. இல்ல கண்ணா நான் வந்து இங்க அவுட்புட் ஒரு நிமிஷம் இருங்க. ஆ வேர்டிங்ஸ் இது தப்பா இருக்கு. ஆக்சுவலா பை ஃபினிஷ் ப்ராடக்ட்னு வருது. ஆ ஆமா கரெக்ட். சேல் ஆகுதுன்னா பிஎன்எல் போட்டுருங்க. அவங்க சேல் பத்தி ஒண்ணுமே கொடுக்கலன்னாக்கா ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்னு போட்டுறலாம். ஓகே. ஸோ பை பிஎன்எல் அக்கௌண்ட். ஸோ 2100, 230, 4 lakh. ஸோ ப்ராசஸ் சி அக்கௌண்ட் ஜென்ரலாக 3 ப்ராசஸ் இருக்கும். ரொம்ப ஆயில் இண்டஸ்ட்ரியில் வந்து பண்ணுறாங்கன்னா 4 ப்ராசஸ் போகும் அவ்வளோதான். க்ரஷிங் அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று ப்ராசஸ் வரும். இதுதான் நான் ப்ராசஸ் ஏ, ப்ராசஸ் பி, ப்ராசஸ் சி. இதில் வந்து அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டில் ஏக்கும் சிக்கும் மட்டும் அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட் ப்ராசஸ் ஏ, ப்ராசஸ் சி. அதில் வந்து the losses of process A வந்து sold at 2 per unit, அப்புறம் 5 per unit, process C வந்து 10 per unitன்னு சொல்றாங்க. ஸோ அப்நார்மல் லாஸோட குவாண்டிட்டி வந்து இப்போ நார்மல் லாஸோட குவாண்டிட்டி வந்து நம்ம சேல் கொடுக்குறோம் இல்லையா? அதே மாதிரி அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டோட குவாண்டிட்டி வந்து அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட்ல சேல்ஸ்க்கு போயிடும். ஏதாவது சி டேமேஜ்டுன்னு கூட்ஸ் இருக்கு தெரியுமா? டேமேஜ் கூட்ஸ்னா என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? என்னமோ நாட் in the condition for sale. Let me give you an example. ஒரு ஷர்ட் இருக்கு. ஓகேவா? அந்த ஷர்ட்ல வந்து ஒரே ஒரு இடத்துல ஒரு பட்டன் மட்டும் பிஞ்சு போயிருக்கு. வெஸ்ட் சைடு பேண்டலூன்ஸ் அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி ஷர்ட் விற்கலாம்.
ஆனா சரவணா ஸ்டோர்ஸ்ல விக்கிறாங்க, இல்ல ஏதோ ஒரு கார்மெண்ட் ஷாப்ல விக்கிறாங்க. இத வந்து என்னன்னு சொல்லி விக்கிறாங்கன்னா டேமேஜ்டுன்னு விக்கிறாங்க. இத வந்து நிறைய பேர் வாங்கிப்பாங்க. ஒரு ஷர்ட்டோட பட்டனை தைச்சிட்டா அந்த ஷர்ட் முடிஞ்சிருமா? தட் இஸ் ஆல்சோ யுவர் அப்நார்மல் லாஸ். கார்மெண்ட்ஸ்ல வந்து இன்டிமேட் ஃபேஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்ரேயா? இன்டிமேட் ஃபேஷன்ஸ் உங்க ஏரியா பக்கத்துல தான் இருக்கு கண்ணா. பண்ணாரி அம்மன் எக்ஸ்போர்ட்ஸ், இந்த நேம்ஸ். இது வந்து எங்கன்னா இட் இஸ் லைக் கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், தாம்பரம் அந்த இது லொகேஷன்ல தான் இருக்குது. இவங்க எப்படின்னா டேமேஜ் கூட்ஸை மட்டும் எடுத்து இந்த மாதிரி குட்டியா பட்டன் தைக்கிறது, நூல் விட்டு போயிட்டு தைக்கிறது, அதை வந்து கம்மி காஸ்ட்ல 300 400 விற்கிறாங்க. இதெல்லாம் அப்நார்மல் லாஸ். இப்போ இந்த அப்நார்மல் லாஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 ரூபாய்க்கு வித்துருங்க, 5 ரூபாய்க்கு வித்துருங்க, ஜெனரலா லாசஸ் வித்துருங்கன்னு சொல்றாங்களா, அதை தான் இவங்க என்ன பண்றாங்க, சேல் பண்றாங்க. பை சேல்ஸ் 200 into 2, பை சேல்ஸ் 60 into 10 பண்ணிட்டு ரிமைனிங், அதாவது 35,800 ஆகுது. இதோட ரிமைனிங் காஸ்ட் வில் கோ டு பை பிஎன்எல் அக்கௌண்ட். இது அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட். புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்குதா? இதோ இந்த இந்த அக்கௌண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட் இருக்கா? அதான் டவுட்டா? சேல் பண்றாங்க, சேல்க்கு. ஆமா சேல் பண்றாங்க கண்ணா. டிஃபெக்டிவ் வந்துருச்சா, டிஃபெக்டிவா நான் சேல் பண்றேன், அதான் ஐடியா. எதுக்குண்ணா? ஆமா ஆமா, ப்ராசஸ் ஏ ரெண்டுத்துல நார்மலா சார், பி தானே நார்மல் கெயின், கெயின் வருமே. ஓகேவா? இப்போ இது வந்து அப்நார்மல் லாஸ் அக்கவுண்ட் கிடையாது, அப்நார்மல் கெயின் அக்கவுண்ட் மாத்திக்கோங்க. ஸோ ப்ராசஸ் டூல வந்து இது ப்ராசஸ் டூல 130 150. இங்க வந்து ப்ராசஸ் டூல வந்து 935. அதாவது அப்நார்மல் கெயின் அக்கவுண்ட்ல அந்த ரெஸ்பெக்டிவ் 130 இது இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ் சியோடது. ஒரு நிமிஷம். இந்த 130 ஓடது இருக்குல்ல, அதாவது இந்த என்ட்ரி இதோட கான்ட்ரா இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அங்க காமிக்கிறோம் அப்நார்மல் கெயின் அக்கவுண்ட்ல. 130 into 5. அதே மாதிரி அப்நார்மல் கெயின் அக்கவுண்ட் 130 இங்க காமிக்கிறோம். 2 பிஎன்எல் அக்கவுண்ட் 18850. அவ்வளவுதான். ஸோ எனி மெட்டீரியல் காஸ்டிங்ல கூட ஸ்டேஜ் ஒன்ல படிக்கும் போது நீங்க பார்த்துருப்பீங்க, ஸ்கிராப், வேஸ்டேஜ், டிஃபெக்டிவ்ஸ், இதுல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே காஸ்டிங் பிஎன்எல் போகும். அப்புறம் அங்கேருந்து வந்து கன்சால்டேஷன் பண்ணிப்பாங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிஎன்எல் அக்கௌண்ட் ஒன்றும் இல்லடா, ப்ராசஸ் ஏ, ப்ராசஸ் பி, ப்ராசஸ் சி, அதாவது இந்த அமௌண்ட் 3100 இங்க 2 பிஎன்எல், 2 ப்ராசஸ் ஏ, ப்ராசஸ் பி வரும். மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க சம்பளம் 80,000, செல்லிங் வந்து 50,000. அப்புறம் பை சேல்ஸ் நார்மல், இது நம்மளோட ட்ரேடிங் பிஎன்எல் மாதிரி. பை சேல்ஸ் என்ன பண்ணிருக்காங்க 3100. அப்புறம் வந்து இது 3000 இன்டூ 120. ஏன் இது 120? இது காஸ்ட் 110 ரூபான்றது காஸ்ட் கண்ணா. இது அதே இதை சேல் பண்ணிருக்காங்க எவ்வளவு ரூபாய்க்கு? 100. ஸோ 3100 into 120, 3,72,000. ப்ராசஸ் பி 2700, 165, 4,45,500. ப்ராசஸ் சி வந்து 2100 into 250. இது அவ்வளவுதான். ஸோ இங்க 2 அப்நார்மல் லாஸ் எடுத்துட்டு வந்துருவோம், பை அப்நார்மல் கெயின் எடுத்துட்டு வந்துருவோம். நெட் இங்க நெட் ப்ராஃபிட் வந்தா இந்த பக்கம், கிராஸ் ப்ராஃபிட் வந்தா இந்த பக்கம், அவ்வளவுதான். இந்த சம் ஹோம்ஒர்க் போடுறீங்களா? இந்த ஒரு சம் ஹோம்ஒர்க்கா போட்டீங்கன்னா பேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா கிரியேட் ஆகும். ஓகேவா?
சூப்பர். ஸோ நான் இந்த டூப்ளிகேஷனுக்காக இது ஜஸ்ட் நான் ஹைட் பண்றேன். ஓகே, நீங்க ஒரு நிமிஷம். இல்ல இதை ஹைட் பண்றேன், இது வச்சுக்கோங்க. நான் கிளாஸ்ல போட்டேன் அதனால. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்த கிளாஸ்ல. 26th மட்டும் ஹோம்ஒர்க் 860 யூனிட்ஸ் 920 யூனிட்ஸ் இது மட்டும் ஹோம்ஒர்க். ஸோ ஆயிஷா புரிஞ்சுதா? ஆயிஷா, அஸ்வினி, அக்ஷயா, மித்ரா, செல்வா, வர்ஷிதா, விஜயலக்ஷ்மி. சூப்பர் கண்ணா, வெரி குட். குட். ஸோ ஹோம்ஒர்க் போட்டு பாருங்க, ஏதாவது டவுட்ஸ்னா சொல்லுங்க. ஸோ நான் அந்த ஃபைல் அனுப்பிச்சிடுறேன், ஓகே, ரெக்கார்டிங்கோட.